பயப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லல. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த மனுஷனிடத்துக்கு முன்பாக இந்த மாதிரி சொல்லும் போது அவர் சொல்றாரு, அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். அவர் அரசாங்கத்திற்கு அவர் ஒன்றும் பெரிய பயப்படல. அவரை பிடிக்க வந்தவர்கள் தெரித்து விழுந்தார்கள். அவர் அந்த இடத்துல இருந்து கடந்து போக முடியும். அதனால என்னுடைய ஆண்டவர் பயப்பட்டு, மரணத்திற்கு பயப்பட்டு, ஏன் தேவனே என்னை கைவிட்டீர் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆனா என்ன அப்படின்னா, இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தையும் மன்னிப்பதற்கு இம்மை பொழுது கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை பிதாவுக்கு உண்டானது. இம்மை பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் 4வது பேசின வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. அந்த ஒரு நிமிடம், அந்த ஒரு செகண்ட் தான் ஆண்டவருடைய கண்கள் அப்படியே மூடப்பட்டது. ஆனா ஒன்று, அதற்கு பிறகு ஒரு பெரிய மகிமை அவரை தேடி வந்தது. வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. ஒருவேளை பிதா குமாரனை